கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஆண்டோடைய பிரதான கிருபையினால ஏசாயா 3வது அதிகாரத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். ஏசாயா 3வது அதிகாரம் ஜெபத்துடன் இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்வோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனா இருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனா இருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமாம் அவரே, துய ஒளி விளக்கம் அவரே. தேவ ஆலயமாம் அவரே, துய ஒளி விளக்கம் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணரே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணரே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதிகளுடன் அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதிகளுடன் அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர் மிகுந்திடுமை சுவிசேஷந்தனை குறி உயர்த்திடுவாம் உமையே. சீர் மிகுந்திடுமை சுவிசேஷந்தனை குறி உயர்த்திடுவாம் அவ உமையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், நாகர்புரம் அம்மாள் பிரைஸ் லார்ட், லீலா பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஆண்டோடைய பெரிதான கிருபையினால 3வது அதிகாரத்திற்குள்ள வருகிறோம். அது ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறதுனா இதோனா இப்பொழுது, அதாவது மைண்ட்ல உள்ளது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமில் இருந்தும் யூதாவில் இருந்தும் சகல விதமான ஆதரவாகிய அப்பம் என்கிற எல்லா ஆதரவையும் தண்ணீர் என்கிற எல்லா ஆதரவையும் ஆண்டவர் ஒரு காரியத்தை அவங்களுக்கு செய்ய போகிறார். அது நன்மை கிடையாது, அது ஒரு தீமை. தீமைங்கிறது என்ன அர்த்தம்னா, அதாவது அவருடைய கோபத்தினுடைய வெளிப்பாடை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். கோபம். இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பிரெட், அப்பம். பிரெட்க்கு ஒரு எபிரேய வார்த்தை லெஹாம். லெஹாம், LEHEM. முன்னாடியே இந்த வார்த்தை எனக்கு தெரியும். நாங்க ஹீப்ரு கிளாஸ் கொஞ்ச நாள் எழுத கத்துக்கிட்டோம். அதாவது எப்படி எபிரேயர் அவங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இத அழகா சொல்லிக் கொடுத்தாரு. பெத் லெஹேம். லெஹேம்ங்கிறதுனா அப்பம், பெத் வீடு. பெத்ங்கிறது அலாஃப் பெத். அதாவது எபிரேய வார்த்தையில 2வது வார்த்தை பெத். இந்த எபிரேய வார்த்தைக்கு எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிள் இருக்கு. அலாஃப் ஃபர்ஸ்ட். அலாஃபுக்கு சிம்பிள் என்னன்னா ஒரு மாட்டு கொம்பு. மாட்டு கொம்பு போட்டாச்சுன்னா அது அலாஃப். பெத் வீடு. நாங்க கற்றுக்கொண்டோம். ஆனா இப்ப இந்த புத்தகத்துல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். LEHEM, லெஹிம். லெஹிம். பிரெட்னா
இத மீல், ஒரு ஃபுல் மீல், அதுக்கும் லெஹெம் அப்படித்தான் சொல்றாங்க. ஃபுட், சாப்பாடு. ஃப்ரூட், இந்த ஃப்ரூட்டுக்கும் லெஹெம் தான். இப்ப இத ஃபர்ஸ்ட் நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாகமும் 8வது அதிகாரம் 3வது வசனம். 8:3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினாலே வருத்தி, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைய எதை கம்பேர் பண்ணுங்க? சாப்பாடு. சாப்பாடுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். நேற்று என்னுடைய ஒரு பழைய ஒரு ஃப்ரெண்ட், பயங்கரமான பைபிள் ஸ்காலர், அவர் எங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்கு. ஹிப் உடஞ்சிருக்கு, சரி பண்ணியாச்சு, நடக்கிறார். நான் ஒரு மிலிட்டரியில் இருந்தவர். அவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்க இப்ப பைபிள் எவ்வளவு, அவர் பைபிள் எக்ஸ்பர்ட்னா அவர் கையில நீங்க பைபிள் கொடுத்தீங்கன்னா உங்க கையில பைபிள் இருக்கும், ஆனா பைபிள் இல்லாமலே அவரு பேசுவார். அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ். அவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்க என்னெல்லாம் சாப்பிட்டீங்க? நான் என் மருமக சூப் போட்டு கொடுத்தா அப்படின்னு. ஆவிக்குரிய சாப்பாடு அப்படின்னு கிடையாது அப்படின்னாரு. என்னுடைய சேனல் அவருக்கு சொன்னேன், நீங்க இதை நீங்க வாசிச்சு மற்றவர்கள் கேட்கறதுக்கு நீங்க கேட்கறது வித்தியாசம். ஆனா நீங்க பைபிளை நல்லா கரைச்சு குடிச்சவங்க. ரவுண்ட்ஸ் வரும்போது நான் உங்கள்கிட்ட கேட்பேன். இப்ப நான் உங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறேன்னா, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். சரி, அப்ப உபாகம் 8வது அதிகாரம் 3வது வசனத்துல இத ஒரு சாபமாகவும் ஆண்டவர் காட்டுகிறார். சாபம், அது என்ன சாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 23வது வசனத்தை அந்த சாபத்தை காட்டுறது. 36. அதாவது ஆண்டவர் ஒரு வீட்டுல, ஆசாரியனுடைய வீட்டுல ஒரு பெரிய ஒரு சாபத்தை அனுப்புகிறார். அந்த சாபத்தை அனுப்பும்போது அந்த சாபம் எப்படி வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏலி அவர் பேர். 36. அப்பொழுது உன் வீட்டாரில் மீதியா இருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்திற்காகவும் ஒரு அப்பத்துணிக்காகவும் அவனிடத்துல பணிந்து, நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாராவது ஆசிரியர் சொல்லி என்னை சேர்த்துக்கொள்வது கெஞ்சம். கொஞ்சம் சாப்பாட்டுக்காக எனக்கு ஒரு வேலை கொடு அப்படின்னு சொன்னான். இது ஒரு சாபமாக இந்த அப்பம் துணிக்கைங்கிற ஒரு வார்த்தையை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். சரி, இப்ப இத எப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாபத்தை திரும்ப உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்டுறேன். ஆண்டவர் ஆதாம்கிட்ட கொடுத்த சாபத்துல இதை கனெக்ட் பண்ணி சொல்லுகிறார் பாருங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17வது வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தையை செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமியிலே உன் நாட்கள்லாம் செவி, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பேன். வருத்தத்தோடு. இன்னைக்கு 2 வகையான வேலைகளை நான் பார்த்திருக்கேன். ஒரு சில வேலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரெயின் ஒர்க் பண்ணும். இந்த பிரெயின் ஒர்க் பண்ணி அதன் மூலமாக அவங்க சம்பாதிப்பாங்க. நான் ஒரு நபரை குறித்து கேள்விப்பட்டேன். அவர் பிசினஸ் ஐடியா கொடுக்கிறார். ஒரு பெரிய ஒரு ஓனர் இருக்கார். அவரு 4-5 பிசினஸ் வச்சிருக்கிறார். அவர்கிட்ட இவர் ஐடியா கொடுப்பார், உங்களுக்கு நான் இந்த பிசினஸ் உங்களை டெவலப் பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டர் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி அவரோட ஒரு டீல் வச்சார். இவருக்கும் ஆமா, நீங்க எனக்கு செஞ்சு கொடுத்து எனக்கு லாபம், நான் உங்களுக்கு லாபம் கொடுப்பேன். பார்த்தா இவருக்கு கிடைக்கிற கமிஷன் மட்டும் பாத்தீங்கன்னா பல லட்சங்கள். விரல அசைக்க மாட்டார். அப்கோர்ஸ் ஒர்க் பண்ணுவார், சும்மாலாம் யாரும் ஆக மாட்டாங்க. அந்த கம்ப்யூட்டர்ல உட்காந்து எந்தெந்த கம்பெனிஸ்ல இந்த நீட் இருக்கோ அவங்களோட டீல் பண்ணி இவர் பேசுறது பெட்டர் பிரைஸுக்கு பெட்டர் ஆர்டர் வாங்கி. இது ஒரு வகையான சம்பத்தி. இந்த உடம்பே அசையாது. ஆனா இங்க ஆண்டோடைய சாபம்னு வந்த உடனே வருத்தத்தோடு ஆகாரத்தை புசிக்கணும். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் கொஞ்சம், இது என்ன அப்படின்னா,
முதல் முறையாக இங்க நாம பார்க்கிறோம். ஆண்டவர் பரலோகத்தை விட்டுட்டு இந்த பூமியில வந்து சாப்பிட வந்திருக்காரு. எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஒரு நல்லா ஆசையா சாப்பிட வந்தா நமக்கு நல்லா இருக்கும். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு பாஸ்டர், அவரை நான் இருதயத்திற்கு உள்ள வச்சிருப்பேன். அவர் ஜாய்சன் பாஸ்டர், இப்ப பரலோகத்தில் இருக்கார். அப்படியே கேசட்ஸ், எத்தனையோ கேசட்ஸை கேட்டு 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 நான் ரசிச்சு அதை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து அப்படி அவருக்குள்ள எனக்கு ஒரு ஈடுபாடு. விருதுநகர்ல அந்த சூளக்கர சபை அவங்க எல்லாம் ஒரே கனெக்ஷன். அங்க ஒரு வேலையை அவர் வந்தாரு. அப்ப நான் அவரை எங்க வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருந்தேன். சரி, ஒரு பெரிய பாஸ்டர் வாராருட்டு. அவரு மலையாளத்துக்காரர், கேரளாக்காரர். இன்னும் அவர் பேச்சுல எல்லாம் அவர் அந்த மலையாளம் தான் இருக்கும். கையில மலையாள பைப்பு தான் வச்சிருவாரு. பிரியாணி சூப்பரா என் மனைவி செஞ்சு வச்சிருந்தா. அதை பார்த்த உடனே முகம் அப்படி செத்து போச்சு. நேராவே சொல்லிட்டார், கொஞ்சம் ஒயிட் ரைஸும் ஒரு மீன் கொடுத்துருந்தீங்கன்னா இங்க இருந்து சாப்பிட்டு நான் வாழ்த்திடுவேன் அப்படின்னாரு. நாங்களாம் சோகம் ஆயிட்டோம். அதுவே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா பண்ணிருப்போம். இப்ப ஒரு ஊழியக்காரர் எங்க வீட்டுல வந்து சாப்பிடணும் நாங்க ஆசைப்பட்டோம். ஆனா அவருடைய இருதயம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா இங்க ஆண்டவர் இந்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறார். அப்ப என்ன செய்தாரு, ஆண்டவருக்கு ஒரு சாப்பாடு ரெடி பண்றார். பரலோக தேவன் ரோட்ல நிக்கிறாரு, வீட்டுக்கு வருந்தி கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கிறார். இது ஆசீர்வாதம். சரி, அது 18:5 நம்ம பார்க்கிறோம். லெஹம்ங்கிறதுக்கு என்னன்னா, இதுக்கு என்டையர் மீல் அப்படிங்கிற வருது. ஃபுல் சாப்பாட்டுக்கும் இதான் சொல்றாங்க. வாசிப்போம். 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 27வது வசனம். 20:27 1 சாமுவேல். அமாவாசை மறுநாளிலே தாவீது இருக்கும் இடம் காலியா இருந்தது. சவுல் உடைய டைனிங் டேபிள்ல யார் யார் எந்தெந்த சீட்ல இருக்கணும் பிக்ஸ் பண்ணியிருக்காரு. இப்ப நான் எங்க ஆலயத்துல ஒரு பர்டிகுலர் சீட்ல உட்காருவேன். ஒரு சிலருக்கு தெரியும். ஒரு அம்மா ஒரு நாள் என்று சொல்லுது, நான் அன்னைக்கு கிழக்கு சபையில செய்தி கொடுக்க போயிருந்தேன். கிழக்கு சபையில செய்தி கொடுத்துட்டு ஓபி முடிச்சுட்டு ஒரு முக்கியமான ஒரு கல்யாணம், எங்க ஆலயத்தில் உள்ள கல்யாணத்துக்கு நான் இங்க அட்டன் பண்ணியிருக்கேன். ஒரு அம்மா என்கிட்ட வந்து வேகமா வந்து கேட்குது, உங்களை பார்த்தேன், சீட்ல நீங்க இல்ல, காலையில இங்க சாப்பிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு அந்த அம்மா ஒரு போடு போட்டுச்சு. நான் ஆடி போயிட்டு, அம்மா மார்க்க சபையில செய்து கொடுக்க போயிருந்தேம்மா, அங்க போயிட்டு ஓபி முடிச்சுட்டு இப்பதான் நான் வந்து காலையில உட்காந்துட்டு நினைக்காதீங்க. எப்படி அந்த எங்க இருந்து என்ன நோட் வச்சுன்னு எனக்கு தெரியும். பல கண்கள் நம்மளை பார்க்குது. அப்ப இங்க சவுல் பார்க்கிறாரு ஒரு மீல், இந்த லெஹாமுக்கு எங்க தாவீது சீட் காலியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி, ஏன் வரவில்லை அப்படின்னு கேட்கிறாரு. பிரசங்கி எடுத்துக்கணும். வேற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு நான் காட்டுறேன். அது என்ன அப்படின்னா, பக்கம் 7:9 பிரசங்கி. (11:1) 11வது அதிகாரம் முதல் வாசனம். உன் ஆகாரத்தை, உன் பிரெட் அப்படின்னா இங்கிலீஷ் பைபிள் இருக்கு, தண்ணீர் மேல் போடு, அநேக நாளுக்கு பின்பு அதன் பலனை காண்பார். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பால் ஸ்டாண்டிக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், அடிக்கடி கோட் பண்ணுவார். உன் ஆகாரத்தை, பிரெட்டை தண்ணீர் போடு அப்படின்னா அர்த்தம்னா, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை எல்லாருக்கும் நீ சொல்லிக்கிட்டே இரு, ஆனா ரிசல்ட் உடனே கிடைக்காது. அநேக நாள்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். அநேக நாள்களுக்கு பின் பலனை காண்பாய்ங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்றேன். நான் எனக்கு செய்தி சொல்லும்போது ஒரு காரியத்தை நான் சொல்லணும். நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் ஓபில செய்தி சொல்லுவேன், மைக் இருக்கும், எல்லா லெவல்லையும் அந்த செய்தி போயிட்டே இருக்கும். ஒரு அம்மா, அது பேர் நாக லட்சுமி, அது பாம்புக்கு பால் ஊத்துறதுக்கு கையை உள்ள விடும்போது பாம்பை கொத்திருச்சு. அது மதுரை ஜிஎஸ்ல அட்மிட் பண்ணிருந்தாங்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அறுப்பாங்களாம். யாரோ சொன்னாங்கன்னா, நீ வந்து லைசாண்ட் ஆஸ்திரி போ, அவங்க லேசா பொண்ணு ஆத்தி விட்டுறாங்க சொல்லி
அந்த அம்மா இறக்குற 1 மாசம் அங்க இருந்துச்சு எங்க ஹாஸ்பிட்டல் வச்சு. அப்புறம் அந்த அம்மா நான் பார்க்கவே இல்லை. ஒரு பாஸ்டர் கோயிலான் குளத்துல அவர் சின்ன குட்டி சபை நடத்திட்டு இருந்தார். அந்த சபையில ஒரு அம்மா திருவிருந்தில் பங்கு கொள்றதுக்கு வந்துச்சு. இவரு கேட்டாரா, ஏமா நீ எப்படிமா ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன்? அப்ப சொல்லிச்சான், நைசான் ஆஸ்பத்திரியில நான் 1 மாசம் அட்மிட் ஆயிருந்தேன். அப்ப சிஜி டாக்டர்னு ஒருத்தர் செய்தி சொல்லுவாரு, அதை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். கேட்டுக்கிட்டு நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன். ஞானஸ்நானத்துக்கு இப்ப ராபோஜத்துக்கு நான் வீட்டில் வந்திருக்கேன் அப்படின்னா அவர் என்கிட்ட சொல்லும்போது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. 1 லெஹம் அப்பத்தை தண்ணீர்ல போடு, எங்க போய் அது வேலை செய்யணும் அவருக்கு தெரியாது. அது எங்க போய் அது வேலை செய்யணும், அது அவர் வேலை, நம்ம வேலை கிடையாது. சரி, அது லெஹம். சரி, இதே வசனத்தை இப்ப நம்ம பார்க்கிற வசனத்தை எங்க இருந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுமா, லேவியராகமம் 26வது அதிகாரம் 26வது வசனத்துல இதே வார்த்தை எடுத்துப்பாங்க. 26:26 உங்கள் அப்பம் உங்கள் அஹம் எனும் ஆதரவு கொலை நான் முறித்து போடும் போது 10 ஸ்திரீகள் ஒரு அடுப்பிலே உங்கள் அப்பத்தை சுட்டு தின்று உங்களை நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைய மாட்டீர்கள். சாபம். ரைட். ஆண்டவருடைய ஊழியத்துல இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஷோ பிராட் என்னன்ற உங்களுக்கு கட்ட யாத்திராகமும் 25வது அதிகாரம் 30வது 25:30 மேஜை மேல் நித்தமம் என் சந்நிதியிலே சமூக தப்பத்தை வைக்கிறேன். ஷோ பிராட் டெய்லி அதை மாத்தணும். இதைத்தான் தாவீது பசியா இருக்கும்போது வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்டார். சரி, ஷோ பிராட். லெஹம்ங்கிறத நான் உங்களுக்கு என்னெல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரெட், ஃபுல் மீல். அந்த பிரெட்டை செய்யறதுக்கு தானியம் தேவை. அந்த தானியத்திற்கும் இதே வார்த்தை தான், தானியத்திற்கும் இதே வார்த்தை தான் லெஹம். வாசிப்போமா, ஆதியாகமம் 41வது அதிகாரம் 54வது 41:54 யோசேப்பு சொன்னபடி 7 வருஷம் பங்கு சகல தேசங்களும், ஆனால் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது. அந்த ஆகாரம்ங்கிற லெஹம் தானியம். தானியம் இருந்துச்சா சாப்பாடு இருந்துச்சா? இவங்க அந்த தானியத்தை வாங்கி சாப்பாடு செய்யணும். ஆனா அதுக்காக அந்த தானியத்திற்கும் லெஹம் ஆகாரம் வாசிச்சிருப்போம் இல்லையா? ஆனா அந்த ஆகாரங்கிற ஒரு வார்த்தை தானியம்ன்றது நம்ம நினைச்சுக்கிட்டோம். ஆனா அதை இங்க நம்ம புரிஞ்சுக்கணும், ஆகாரம் இருந்தது. சரி, சாகாமல் பிழைத்திருக்கிறதுக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாகாமல் பிழைத்திருக்கிறதுக்கு தேவை என்னன்னா, 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 32வது வசனம் பாருங்க. ஒரு அசரியனுடைய ஒரு கேப்டன் எப்படி ஒரு மக்களை, இசைக்கியா ராஜா அவங்களை வந்து ஆண்டவரை நம்ப போனாங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும்போது என்ன சொல்றான்னா, அவனவன் தன் திராட்சை செடி கனியையும் தன் அத்தி மரத்தின் கனி, இந்த கனி லெஹாம் தான், நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, புசித்து அவனவன் தன் கிணற்றின் தண்ணீரை குடிங்கள், இவ்விதமாக நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள். சாப்பாடு லெஹாம் இதுக்காக சாகாமல் பிழைக்கிறதற்கு தேவை. இப்ப ஆண்டவர் சாப்பாடு சாப்பிட்டார், கான்ஸ்டபிளுக்கு. இவர் தேவதூதன் சாப்பாடு சாப்பிட்டார். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 15வது வசனம் 13:15-16 கர்த்தருடைய தூதனான வர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனோவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். உணவு லெஹம், சாப்பாடு நான் புசிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். ஐ வில் நாட், என்ன சொல்றாங்க, ஐ வில் நாட் ஈட் த பிரெட், உன் உணவு. இப்ப இன்னொரு காரியத்திற்கும் லெஹம், அது என்னன்ற நான் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கலாம். நீதிமொழிகள்
27வது அதிகாரம் 27வது வசனம். எதுவும் லெஹாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 27 வெள்ளாட்டு பால் உன் ஆகாரமும். பிரெட், கிரெயின், வெள்ளாட்டு பாலும் ஆகாரம், அது லெஹாம் தான். நம்ப முடியுதா? நான் சொல்லல, இது என்னுடையது கிடையாது. பைபிள் ஸ்காலர் தான் எழுதியிருக்கேன். 147வது அதிகாரம் சங்கீதம் 9வது 147:9. அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கைக்கும் குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அப்ப அந்த மிருக ஜீவன்கள் சாப்பிடுறதும் லஹாம் தான். சரி, விளக்கமா பார்த்தாச்சு. இப்ப 3வது அதிகாரம் முதல் வசனத்தை திரும்ப தியானிக்க இருக்கிறோம். எசாயா 3:1. இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமில் இருந்தும் யூதாவிலிருந்து சகலவித ஆதாரவாகிய அப்பம் என்கிற எல்லாத்தையும் என்ன செய்ய போறான்னா முறிக்க போகிறார், எடுத்து போட போகிறார். ஏன் எடுத்து போட போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு ஒரு விளக்கத்தை நம்ம லேவியராக நம்ம பார்க்க போறோம். இருபத்தி 6வது அதிகாரம் ஒரு 3 ஸ்டெப்பை நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லியிருக்கேன். திரும்ப பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, 15வது வசனம் பாருங்க. என் கட்டளைகளை வெறுத்து. ஏன் கட்டளைகளை வெறுத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நான் நினைக்கதான் ரைட்டு, அதான் நான் செய்வேன். வெறுத்து என்னவென்றால், என் நியாயங்களை ஆலோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றையும் செய்யாதபடி என் மீறி போனால். 16வது வசனத்துல ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கையை எங்க வைக்கிறனா விதையில வைக்கிறார் பாருங்க. நீங்கள் விதைக்கும் விதை விருதா இருக்கும், உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை புசிப்பார்கள். ஏற்கனவே பார்த்திருக்கோம் நியாயாதிபதிகள்ல. இவங்க கஷ்டப்பட்டு விதைச்சிருப்பாங்க. கடல் மணல் அத்தனையா எதிரிகள் வருவாங்க. அப்படி கிதியோன் பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு ஆளில், அதாவது அது ஒளிஞ்சிக்கிட்டு அவன் உட்கார்ந்து போர் அடிச்சுக்கிட்டு இருக்கான். சரி, ஃபர்ஸ்ட் கண்டிஷன். 2வது பாருங்க, 18. இவ்விதமாக நான் உங்களுக்கு செய்தும் நீங்கள் எனக்கு செவிக்கொடாமல் உங்கள் பாவங்கள் ஏலத்தினையாய் உங்களை கண்டித்து. 2வது கண்டிப்பு. 21 பாருங்க, நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால். அப்ப எதிர்த்து நடக்கிறதுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவர் சொல்லும் போது, ஆமென் ஆண்டவரே, நீங்க சொல்றது ரைட்டா ஆண்டவரே அப்படின்னு சொல்றோம். ஆனா எதிர்த்து நடந்தா அங்கதான் இந்த ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். உபாகமம் 26வது அதிகாரம் 26வது வசனம். உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறித்து போடும் பொழுது என்ன நடக்கும் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருடைய கோபம் எதனால வருது? ஆமென் ஆண்டவரே, நீங்க சொல்றத நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது வரும். இத எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு, நீதியை சரி கட்டுகிற தேவன் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். உபாகமம் 1வது அதிகாரம் 24வது வசனத்துல பாருங்க. ஆகையால் சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் வல்லவராகிய ஆண்டவர், இஸ்ரவேலின் வல்லவராகிய ஆண்டவர். இதைத்தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். வல்லவர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரால் ஒரு காரியத்தை சொல்லிட்டு அதை செய்ய முடியும். ட்ரம்ப் அப்படின்னு ஒரு மனிதனை குறித்து உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஆரம்பத்தில் பைபிளை தூக்கணும் போது எங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இந்த முகமது பின் துக்ளக் செய்யற மாதிரி எல்லா கூத்துக்களையும் செஞ்சுட்டு இருக்காரு. டாக்ஸை கூட்டுறாரு, 25% 50% மாத்துறாரு, அப்புறம் அப்படியே பம்மிக்கிறாரு. அடுத்து என்ன செய்யணும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அமெரிக்காவில் ஒண்ணுமே விளையாது. இவங்க எல்லாம் வெளிநாட்டில இருந்து அவங்களுக்கு உள்ள வரணும். அப்போ வருதே, ஐயா எங்களுக்கு கரெக்டா கொடுங்க சாமி, நாங்க சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறத விட்டுட்டு அவன் மேல டாக்ஸ் போட்டோம். ஏன்னா அவர் ஒரு பிசினஸ் மேன். ஆனா இங்க ஆண்டவர் நான் சொன்னேன்னா எனக்கு செய்ய வல்லமை இருக்கு, அதான் காட்டுறோம். அதனாலதான் அவர் வல்லமையை நம்ம பார்க்கணும். பாருங்க 24. வல்லமை உள்ள ஆண்டவர் சொல்லுகிறது, அது ஓஹோ, நான் என் சத்துருக்களின் கோபத்தை ஆற்றி என் பகைஞருக்கு நீதியை சரி கட்டு. நீதியை சரி கட்டுறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் என்னுடைய கண்டிஷன், இதற்கு நீ செய்யத்தான் ஆகணும். ஒரு டாக்டரை பத்தி நான் சொல்றேன். மதுரையில் நடனா நாட்டியா அப்படின்னு ஒரு தியேட்டர், டாக்டர் போஸ், சந்திர போஸ் அப்படின்னு ஒருத்தர்.
அங்க இருந்து ஒரு டாக்டர் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலரா சர்ஜரி பண்ண விடுறார். அவரு இந்த டாக்டரை பத்தி என்ன சொல்லுவார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எல்லா இடத்துலயும் 2 ஸ்டாஃப் வச்சிருக்காங்க. ரிசப்ஷன்ல ஒரு 4 ஸ்டாஃப் ட்ரெயின்டா இருப்பாங்க. ஒரு சேட்டை பண்ணா தூக்கிட்டு அர்த்தம் போட்டுருவாங்க. தியேட்டர்ல ஒரு 6 பேர் இருப்பாங்க, எஃபிஷியண்டா இருப்பாங்க. 6 பேர் எஃபிஷியன்ட். எவ்வளவு ஒரு சேட்டை பண்ணாலும் அடுத்த மாத்திடுவாங்க. அது நீதியை சரிக்கிறது. ஆனா அநேக ஆஸ்பத்திரி அப்படி கிடையாது. அவங்க எதுனாலும் சரி, நீ செஞ்சா பரவாயில்லம்மா, ஏன்னா ஒன்னால நீ இல்லைன்னா என்னால் தேட்டர் ஓட்ட முடியாது, காலைல கீழே விழுந்துருவாங்க. இதனால என்ன நடக்குது, ஏன் நீதியை சரி கட்ட வேண்டியது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 1 அதிகாரம் 21 உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று, அதில் குடிர்ந்தது இப்ப கொலைபாதகம். அப்ப இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, சாப்பாட்டுல கை வைக்கிறார். என் தம்பி விமலேஷ் ரைசன் அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்லுவார், எனக்கெல்லாம் பயங்கர சோக்கா இருக்கும். டேய், உங்ககிட்ட அடி மடியில கை வை, அப்பதான் ஒழுங்கா இருப்பாங்க. அது வந்து அடி மடியில கை வைக்கணும்னா, சேட்டை பண்றாங்கள சம்பளத்துல பிடி, ஒரு 100 ரூபா ஃபைன் போட்டு மரியாதையா இருப்பானுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ஆக்ஷன் வேற மாதிரி இருக்கும். ரைட், இது ஒரு சூழ்நிலையினால வருகிற ஒரு காரியம். சூழ்நிலை என்ன? அந்த சூழ்நிலைன்னா, ஏசாயா 36 அதிகாரம் 36 அதிகாரம் 15 வசனம். கர்த்தர் நம்மை நிச்சயமாக தப்புவிப்பார். சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில ஆண்டவர் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இந்த நகரம் ஆசிரியர் கையிலே ஒப்பு கொடுக்க அதில் என்று சொல்லி உங்களை நம்ப பண்ணுவான். நம்பிடாதீங்க. நீ சொன்னீங்கல்ல, நான் என்ன செய்ய தெரியுமா, என்னால் நீதியை சரி கட்டுறதுக்கு ஒரு தேவதூதன் அனுப்புறேன், வருவான். அந்த நீ பேசின ஒன்னையும் சேர்த்து காலி பண்ணிடுறோம். இதான் நீதியை சரி கட்டுற தேவன், அவருக்கு வல்லமை இருக்கு. அந்த வல்லமையை இங்க என்ன செய்யறாருன்னா, ஒரு தேவதூதன் அனுப்பி தன்னுடைய பவரை காட்டுகிறார். ஆனா எல்லாம் அந்த மாதிரி செய்ய மாட்டாரு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியே செய்வார். சரி, அடுத்து ஆண்டவர் அந்த நீதி எப்படி சரி கட்டுவார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சங்கீதம் 105 அதிகாரம் 16 105:16 அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதாரம் கொலை முற்றிலும் முடிக்கப்பட்டது. எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது யோசிப்பு. அவர் சொல்லிட்டார், யோசிப்பு உன்னை நான் உயர்த்துறேன். உங்க அப்பா அம்மா அண்ணன் மாதிரிலாம் அப்படி முகம் கொப்புறது விடணும். இதை செய்யறதற்கு ஒரு வல்லமை இருக்கு. இதை ஒரு வகையான நீதியை சரிக்கட்டும். தான் சொல்லிட்டேன்ல, அதுக்கு அப்பத்தை நிப்பாட்டணும், நீ பட்னியா கிடக்கணும், நீ எகிப்துக்கு போகணும். எகிப்துல போய் நீ வித்தல, அவன் காலை நீ விடணும். நீதியை சரி கட்டுற தேவனுடைய அவருடைய வல்லமையை காட்டுறதுக்கு தான் இந்த காரியத்தை விளக்குறாரு. எசேக்கியேல் 4 அதிகாரம் 16 எசேக்கியேல் 4:14 பின்னும் அவர், மனுபுத்திரனே, இதோ அப்பமும் தண்ணீரும் அவளுக்கு குறையவும் அவன் திடுக்கிடவும் அவர் தங்கள் அக்கிரமத்திலே வாடி போகவும் நான் எருசலேமிலே அப்பம் என்னும் ஆதரவை முறிக்கிறேன். அவர்கள் அப்பத்தை நிறைவில்லபடி விசாரத்தோடு சாப்பிட்டு தண்ணீரை அளவின்படி இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்துச்சுங்க. கொரோனா நேரத்தில் வந்துச்சு. சாப்பாட்டுக்கு அநேகர் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அதில் இருந்தெல்லாம் விடுதலை கொடுத்துட்டார். அதே எசேக்கியேல் 14 அதிகாரம் 13 14:13 மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி கொண்டே இருந்தது. ஒரு தேசம், அப்ப நான் கட்டளை கொடுத்தேன், நான் தான் உங்களை கொண்டு வச்சேன். பாவம் செய்ததால் நான் அதற்கு விரோதமாக என் கைகளை நீட்டி அதன் அப்பம் என் ஆதரவுகளை முறித்து அதன் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரின் இராதபடி நாசம் பண்ணுவேன். சொல்றாரு பார்த்தீங்களா, நாசம் பண்ணுவேன். அதற்கு எனக்கு வல்லமை இருக்கு. அதை நான் செய்யும் போது உனக்கு தெரியும், நாங்க தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி உணரணும்.
4:16 அந்த 3 புருஷனும் அது நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்கள் என்று. சரி, ஒரே ஒரு வசனத்தை வாசி நம்ம அந்த செய்தி முடிக்க இருக்கிறோம். ஒரு தேசத்துல ஆண்டவர் பஞ்சத்தை அனுப்பினார். அந்த தேசத்துல ஏன் பஞ்சத்தை அனுப்பினார் பார்ப்போம். அது மட்டும் பார்த்து முடிச்சுக்கணும். 21வது அதிகாரம் 1வது வசனத்துல நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வருகிற நாட்களிலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அந்த பஞ்சம் உண்டாததுக்கு காரணம் என்னன்னு சொல்லி அந்த முந்தின வசனத்தை, அதாவது நியாயாதிபதிகள் கடைசி 25வது வசனத்துல அந்நாளிலே இஸ்ரேல் ராஜா இல்லை, அவன் தன் பார்வையின்படி தன் பார்வைக்கு சரியான, எனக்கு இதான் ரைட்டா தெரியுது, ஆண்டவர் நியாயம் இப்படிதான் செய்வேன் அப்படின்ற நேரத்துல ஒரு பஞ்சத்தை அனுப்புகிறார். பஞ்சத்தை அனுப்பி அங்க பார்க்கிறார், தன்னுடைய சந்ததியை கொண்டாடுகிறார். இதனுடைய செய்தியை நான் உங்களுக்கு ஆலயத்தில் சொன்னேன். எத்தனை பேர் கேட்டீங்க எனக்கு தெரியும். ஜபிக்குமா மகா இறக்கமும் கரவேம் இல்ல பிதாவே துதிக்கிறோம் ஐயா. ஒரு தேசத்துக்கு நீர் பஞ்சத்தை அனுப்புகிறேன், ஒரு ஆதரவை முறிக்கிறதுக்காக நன்றி ராஜா. இதன் மூலமாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் மண்டே இருந்து உங்களுடைய பாதத்தையே நாங்கள் பார்த்து உங்களுடைய கரங்களிலிருந்து நன்மைகளை பெற்று நாங்கள் உங்களை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.